இதுல இருந்து மணக்காடு கடற்கரை 3.7 கிலோமீட்டர். அம்புக்குறி போட்டு காட்டிட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் போகணும் மணக்காடு கடற்கரைக்கு. சவுக்கு தான், அப்படி சவுக்கு தான் தெரியும் பாக்குற இடம் எல்லாம். ஃபுல்லா மண்ணால மூடப்பட்டிருக்கு. இது ஒரு காலத்துல மண்ணால மூடப்படும், ஒரு காலத்துல வெளியில தெரியும் என்று சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஆக்களை விசாரிச்சு பார்த்தா சரியான வெயிலா தான் இருக்கு. கடற்கரையில அண்ணார வீடு ஒன்று இருக்கு, கடற்கரையில இருக்கிறார். இப்ப நான் அதுல இருந்து பைக் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு பைக்ல போறோம். இந்த நீலம் என்ன நீலக்கடல்ன்றது. இந்த கடலை சொல்லுவாங்க என்னன்னா ரங்கு கடல்னு சொல்லுவாங்க, என்ன ஆள் கடல்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட இந்த மயிலிட்டி கடல் அப்படியான கடல் மாதிரி இல்லை, இது ஆள் கடல். இதுக்கு ரங்கைகளை நாங்கள் கரையிலேயே ஒரு அல்ல இந்த பேர்த்தை பேர. இன்னைக்கு நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் மணல்காட்டு கடற்கரை. இதுல இருந்து மணக்காடு கடற்கரை 3.7 கிலோமீட்டர். அம்புக்குறி போட்டு காட்டிட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் போகணும் மணக்காடு கடற்கரைக்கு. இன்றைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு போறோம். இவரெல்லாம் என்னோட வந்த வீடியோ எடுக்கிறது. காய்ச்சல் காய் அதோட போறோம். வீட்டுல இருந்து வெளிக்கிட்டு இப்ப எவ்வளவு நேரம் போயிட்டோம்டா? 8 மணிக்கு வலிக்கணும். நான் வீட்டு என்ன 7:30 வலிக்கிட்டு இப்பான் வந்து நெருங்கி இருக்கலாம். இப்ப நான் கடற்கரைக்கு போகிறோம். அந்த கடற்கரை எடுத்துட்டு முழுமையா வீடியோல காட்ட போறோம். சரி பைக்கிட்ட போ. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கடற்கரை என்ன சரியா ஒரு 10 நிமிஷத்துல சவுக்கு சைடு சவுக்கு நல்ல வெயில் வெயில் சவுக்கு தான், அப்படி சவுக்கு தான் தெரியும் பாக்குற இடம் எல்லாம். வந்தாலே ஒரு அழகு தானே, ஒரு அழகுதான். வணக்கம் எழுத்து சொந்தங்களை. நாங்கள் எங்க வந்திருக்கோம் என்றால் மணல்காடு. பாருங்க, இந்த மணல்காட்டுக்கு கடற்கரைக்கு போகும்போது இதுல ஒரு உள்ளாந்தர காலத்துல கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தின் இடிபாடு பாருங்க. இது சுனாமியால பாதிக்கப்பட்ட ஒரு தேவாலயம். சுனாமிக்கு பிறகு இது வேறொரு இடத்துல புதுசாக காட்டியிருக்கிறாங்க. அது காட்டுற பாருங்க. இந்த தேவாலயத்தின் உள்பகுதி. ஃபுல்லா மண்ணால மூடப்பட்டிருக்கு. இது ஒரு காலத்துல மண்ணால மூடப்படும், ஒரு காலத்துல வெளியில தெரியும் என்று சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஆக்களை விசாரிச்சு பார்த்தோம்னா தெரியும், அதை பற்றி சொல்லுவீங்க. நாங்கள் இப்ப இந்த தேவாலயத்தில இருந்து தான் கடற்கரைக்கு வெளிக்கிட போறோம். இது இந்த கடற்கரை எவ்வளவு தூரம்னா? ஒரு கிலோமீட்டர் அப்படித்தான் வரும். தேவாலயத்திலிருந்து ஆள் மாதிரி 2 பேரும் தான் இப்ப கடற்கரைக்கு போறோம். சரியான வெயிலா தான் இருக்கு. கடற்கரையில அண்ணார வீடு ஒன்று இருக்கு, கடற்கரையில இருக்கிறார். இப்ப நான் அதுல இருந்து பைக் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு பைக்ல போறோம். மணல்காடு கடற்கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம். இதுல இருந்து நான் நிக்கிற இடத்துல இருந்துங்க ஒரு மணல் பெட்டி மாதிரி ஒரு மணல் பெட்டி தெரியுது பாருங்க. மணல் பெட்டி ஒன்று. அந்த மணல் பெட்டியை தாண்டி அப்படி இறங்கின உடனே ஃபுல்லா கடல்ல. இதுல இருந்து நடந்தாலும் அந்த கடற்கரையில் நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் கடற்கரை முன்னு பாருங்க, ஃபுல்லா கொஞ்சம் வீடுகள் இருக்கு.
புதுலான தானே ஒரு வீடு தான் நாங்கள் நிற்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் ஒரு வீடு. அப்படியே ஃபுல்லாக புல்லுகள், அப்படியே ஃபுல்லாக முன்னுங்க சவுக்கு மரம், ஃபுல்லாக அவ்வளோ எல்லாம் சவுக்கு மரம். நிறைய வித்தியாசமான சவுக்கு மரம் இருக்குது கடற்கரையில். இப்போ இதுலேருந்து ஒரு அங்கே நடந்து தான் நாங்கள் இப்போ கடற்கரைக்கு போக போகிறோம். இந்த மணல்பட்டி தாண்டின உடனே ஃபுல்லாக அப்படியோ கடல் தான். நடந்து நாங்கள் மணல் கடற்கரைக்கு வந்துட்டோம். அப்பா கடல்ல அழகா பாருங்க. அப்படி அந்த நீலம் என்ன இதான் நீலக்கடல்ன்றது. இந்த கடலை சொல்லுவாங்க என்னன்னா ரங்கு கடல்னு சொல்லுவாங்க, என்ன ஆள் கடல்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட இந்த மயிலிட்டி கடல் அப்படியான கடல் மாதிரி இல்லை, இது ஆள் கடல். ரங்கைகளை நாங்கள் கரையிலேயே ஒரு கரையில ரங்கின உடனே தாழ்க்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆள் தாக்கக்கூடிய அளவு இது கரையிலேயே இருக்கும். கடற்கரை பக்கத்துல கடற்கரைலாம் நிக்கலாம். சரியான வெயில். என்ன நேரம் 9 மணி வரைக்கும், 9 மணி 9:30 சரியான வெயில். தொழிலே போட்டு வந்து நிக்கிற நமக்கு வள்ளங்கள் அதில் விட்டுருக்கணும். அந்த வள்ளங்கள் நான் காட்ட போறோம். கடல்ல ரங்க போறோம். கடல் அலையே பாருங்க. கடற்கரைக்கு வந்துட்டு இந்த கடல் அலையே பாருங்க. இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு மலையாடி. இதே குறைவு தான். பெரிய ஆசையில ஒண்ணுதான் கடற்கரைக்கு வந்து ஆசையில குளிக்கிறதுக்கு கொண்டு போய் ரங்கி நிற்கிறார். சரியான இதா இருக்கு கடல். கடத்த விஷயம் தெரியாது. கவனம் என்ன நண்டுறாங்க எங்க இந்த கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நண்டுகள் வந்து ரெண்டாக்கண்டு கடற்கரையில அங்க சின்ன சின்ன நண்டுகள். என்ன ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள ரங்க கூடாது. ரங்க பிரச்சனை இந்த கடல்ல ஆளுங்க போவாருன்னு தெரியாங்க. கடற்கரை நிறைய நண்டுகளோடு தெரியும். இப்படியோ இந்த கடலை வந்து எப்படியோ பள்ளம் ரக்கம் என்ன ரக்கம் இப்படி வாங்கி கொண்டு போவோம் எங்க கடல்கள் மாதிரி மேல மிதப்பு இல்லை. இந்த இன்னும் ஒரு விஷயத்தை யார வந்து எங்கண்ட சின்ன வயசுல நாங்கள் விளையாடுற விளையாடி இருக்கிறோம். இதுல இப்ப கொஞ்சம் குளிக்கலாம். இப்ப பிரச்சனை இல்லையா? ஒரு சிக்கல் தான் பிரச்சனை குளிக்கிறது. உள்ள ரங்கையில கரையில தான் குளிக்கும். கரையில இப்ப நிக்கிறேன்னு கரையில இங்க வரைக்கும் வந்துட்டு அப்படி அந்த போட்டரி போட்டுருவோம்பா. வெயில் தான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இப்ப சொல்லி போட்டுலாம் இருக்கேன். இப்பதான் போய் வந்தெல்லாம் போட்டு வந்திருக்கிறேன். பாருங்க ஆகலும் நினைக்கிறோம். வரையில மீன் தெரிகிறோம் இல்லாட்டி என்னன்னு தெரியும். அதுல பாருங்க தெரியும். பாட்டா அதுல விட்டு வாரம். இந்த பாட்டா அதுல காலிஞ்ச இந்த சூட்டுக்கு வருங்காலோட எப்படி இருக்குது. தெப்பம் இதுல இந்த என்ன சொல்லுவாங்க போவாங்க இல்ல எதுல போட்ல உள்ளுக்க போவாங்களே உள்ளுக்க தங்கி நின்று மீன் பிடிப்பாங்க. அப்ப இதுகளை கொண்டு விட்டுதான் அதுல ஏறி படுப்பாங்க. ரைட். அதாவது இது ஒரு வித்தியாசமான வடிவு தான் இந்த கடல். என்ன உண்மையா வளம் எடுத்த கடல் வீடியோக்கள் இது கொஞ்சம் இதுவும் அந்த அதே விஷயம் தானே. என்ன பின்னால கட்டி கொண்டு போவாங்க. போட்டு பின்னால கட்டி கொண்டு போய் இழுத்து போட்டு தங்கி கடல்ல தங்கி கேட்க படுப்பாங்க. அணியம் சொல்றாங்க. வேலையல் அப்பா இன்னும் சூடாப்பா. அப்பா இப்படி நீட்டு கரையில் அப்படியோட போட்டு என்ன ஃபுல்லா போட்டு கருத்து காட்ட முடியும். வேலையால் போட்டு இதுதான் மணல் கடங்காங்க நண்டு பாருங்க. உள்ள போட்டுது நண்டு போட்டு உள்ள போட்டு பொட்டுல பூசா காட்டின அது கடல் தண்ணி ஒரு வர்ற பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல அல்ல இந்த போகத்தை பாரு.
இன்னைக்கு நாங்கள் நிக்கிற இடம் யாழ்ப்பாணம் மணல்காட்டு கடற்கரை. பாருங்க அழக இந்த வெயிலுக்கு இருக்க நீங்க வந்த உடனே கடலுக்கான்றாங்க நம்மளாவது. அதுக்கப்புறம் மற்ற பார்ப்பீங்க. மேல கடற்கரையில இருந்து குட்டியா அப்படியே இறங்கி கொண்டு போகுது கடல். போக 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 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மிஞ்சி போக கூடாது. என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போக கூடாது இல்ல? ஓ கஷ்டம். மாறி காலத்துல எப்படி இருக்கு மேடம்? இன்னும் இதா இருக்கு. இன்னும் இதா இருக்கு என்ன? எங்களோட டீம் ஒன்று வந்தாவே உங்க டீம் அது கிடைக்கலாம். இந்த கடற்க மணல் சூடனுள்ள பயத்துல அவங்க வீட்டை சமைச்சு சாப்பிடுற கட்சியில இங்க வந்து சமைச்சு சாப்பிடுற வீட்டை சாப்பிடலான்ற கட்சியில இங்க வந்து சாப்பிடலாம். இந்த போத்தல்கள்லாம் எங்க போனாலும் போத்தல் கடற்கரையில் அதை முதல் நிப்பாட்டும். இது மணல் காட்டுல எந்த இடம்? மணல் காடு தான் இது பேரு. இந்த இடம் மாதிரியா மணல் காடு தான். இங்கால எந்த கடல்ரா? இங்கால இப்படியே போனால் உங்கால இப்படியே என்னன்னு சொல்றது தாலியடியோ? தாலியடி. மற்றது நல்ல பேர் உண்டு, ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது. வள்ளிபுரம். வள்ளிபுரம் இல்ல, இது என்ன வள்ளிபுரம் கோயில் தானே? இங்கால ஒரு கோயில் ஒன்று கிடக்குது, நல்ல ஃபேமஸான கோயில். பட்டாப்புலையோ? நோனோ. அப்ப என்ன கோயில்? ஓ, நான் தான் அடிக்கடி வந்து கரையில உங்கட்டா நிறைய நண்டு. கடற்கரையில் நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அந்த தொங்கலுக்கு போய் வந்து இப்ப இந்த தொங்கலுக்கு போய் கொண்டிருக்கோம். அங்காலதான் ஃபுல்லா எல்லாம் போட்டு இஞ்சாலே இல்லையா? இங்கால தொழில் இல்லை. தொழிலுக்கு போறாங்க எல்லாரும் அங்கா நினைக்கிறேன். இப்ப தொழிலுக்கு போய் வந்து பின்னர் தான் விளைக்கிறது. பின்னர் நைட்டுக்கு தான் விளைக்கிறது. இழுப்பு வேலை தானே இங்க. இழுப்பு வேலை இழுக்கிறது. இரவு கொண்டு அங்க வலை போட்டு வந்தால் விடிய காலையில இழுக்கிறது. அப்படியா? அங்க இருந்து எடுத்துக்கொண்டு வர போடல இல்ல, இங்க இருந்து போவாங்க. வலை கொண்டு வளைச்சு போட்டு எடுத்து கொண்டு வர கரையில வந்த அப்புறம் கரையில ஆக்கிரியார் இழுக்கிறது. இந்த கடற்கரையோடைய இந்த சவுக்கு மரங்கள் இருக்கு. சவுக்கு மரத்துக்குள்ள டீம் ஒன்று இருக்கு. நம்ம பாருங்க வந்து சமைக்கிறதுக்கு சாப்பிட போய் நம்ம உள்ளக்கு நீங்களும் இங்க வந்து இந்த கடற்கரையிலேயே சவுக்கு மரம் நிழல நின்றுட்டு போகலாம். நின்று சமைச்சு கடல்ல குளிச்சு எல்லாம் செய்ய கடல்ல அழகப்ப பனங்குத்தியல் மரக்குத்தியல் எல்லாம் கடற்கரையில நடக்குது. இது ஒரு சுத்தமான அழகான கடற்கரை. நீங்கள் எந்த டைமும் இங்க வரலாம், குளிக்கலாம், எல்லாம் செய்யலாம்.